எல்லாரும் எழுப்பி நின்று அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா, உரத்த சத்தத்தோடு ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்க கொடுத்து வச்சீங்க? நான் கொடுத்து வைக்க, எனக்கு அவர் கொடுத்து வச்சிருக்கார் நிறையா. என்னது? வாக்கு தத்தம். வாக்கு தத்தத்தை சமீபமாக்குகிற கர்த்தர் எனக்கு நிறைய கொடுத்து வச்சிருக்கிறாரு. என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம், நான் அவரை சந்திக்கும் பொழுதெல்லாம், அந்த நேரத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த பிரச்சனைக்கு என்ன தேவையோ அப்படி நிறைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் வாக்கு தத்தங்களை கொடுத்து, ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. அதுல உங்க பேரை போட்டுக்கோங்களேன் எல்லாரும் சேர்ந்து. ஸ்டீவனுக்கு கர்த்தர் ஆணையிட்டு அருளின வாக்கு, உங்க பேரை போடுங்க. ஸ்டீவனுக்கு கர்த்தர் என்ன வாய் திறக்க மாட்டேங்க. ஆமென். ஸ்டீவனுக்கு கர்த்தர் ஆமென் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமான போது. அது இந்த மாதமா இருக்கட்டும்பா, இந்த 2024 இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்ல, அந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் பார்த்துட்டு, ரெண்டாவது எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, மூணாவது அதுக்கு நான் என்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் அதையும் லேசா பார்த்துட்டு, இந்த இருக்கிற நேரத்தில் வேகமாக நம்ம டிராவல் பண்ணிட்டு வருவோம். முதல்ல சூழ்நிலையை பார்ப்போம், என்ன சூழ்நிலையில் கொடுப்பாரு, ரெண்டாவது என்ன வாக்கு தத்துவம் கொடுப்பாரு, மூணாவது அதுக்கு என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மகன்கிட்ட இருந்து அப்பாட்ட ஆரம்பிப்போம். சரியா? மகன்கிட்ட போயிட்டு அப்பாட்ட வருவோம். மகனுக்கு என்ன சூழ்நிலை? ஆதியாகமம் 26 முதல் வசனமும் 3ஆம் வசனமும். அங்கே இருக்கிற மகன் யாரு? வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு. அப்போ இங்க யார் இருக்கா? சொல்லுங்க, இங்க யார் இருக்கா? ஈசாக் மகன் இருக்கார். இப்போ இந்த மகனுடைய நாட்களில் இவர் எப்படி இருந்தார், என்ன சூழ்நிலையில இருந்தாரு அப்படின்னா கவனிங்க. மறுபடியும் வாசி. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். இப்போ ஈசாக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன சூழ்நிலை சொல்லுங்க? பஞ்சகாலம். ஈசாக்கு என்ன சூழ்நிலையில இருக்கார் இப்போ? பஞ்சகாலம். பஞ்ச காலத்துல ஈசாக்கு இருக்கிறாரு. அப்போ ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாம யார் நாட்களில் உண்டாச்சு? ஈசாக்கு நாட்கள்ல ஒரு பஞ்சம். இந்த பஞ்ச நாட்களில 3ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்போ தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நல்லா கவனிக்கணும். சூழ்நிலை பஞ்சகாலம். என்ன செய்யணும் தெரியல, இருந்ததெல்லாம் வத்தி போச்சு, கையில் இருந்தது காலியா போச்சு, அடுத்து செய்வதற்கு ஒன்றை ஆரம்பிப்பதற்கு எதுவுமே கிடையாது. இருந்தது காலியா போச்சு, அடுத்து ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அவன் உதவி செய்யறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. ஏன்னா தேசம் முழுவதும் பஞ்சம். எனக்கு உதவி செய்ய யாரும் வர மாட்டாங்க. இருந்தாலும் உதவி செய்ய
மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். ஆமே, பஞ்ச காலம், ஒன்றும் இல்லாத நேரம், உதவிக்கு யாரும் முன்வராத சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த ஈசாக்க பார்த்து கர்த்தர் பேசினாரு, நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் தருவேன். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். இந்த ஆலயத்துக்குள்ள சில பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கையில இருந்தது காலியா போச்சுல, அடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் இல்லாம இருக்கிறீங்களே, 4 பேரை தேடி இறங்கி அவமானப்பட்டதான் மிச்சம் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உதவி செய்ய வேண்டியவர்களும் செய்ய மறுத்தாங்க, நீங்க தேடி போனவங்களும் உங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி பேசி அனுப்புனாங்க, இவன் வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு நினைச்சேங்க, ஆனா சூழ்நிலை வேற வழி இல்லாம வீடு வாசல் ஏறி தேடி போய் கேட்டீங்க, அத்தனை பேரும் கையை விரிச்சாங்க. வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு வாய்ப்பு இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறல, இந்த பஞ்ச நேரத்தில் அத்தனை வாசல் உனக்கு அடைக்கப்பட்டாலும், அத்தனை பேரும் உனக்கு பாதைகளை மறுத்தாலும், அத்தனை பேரும் உன்னை விட்டு தூர போனாலும், நல்ல கவனி, உன்னை ரட்சித்தவர் ஒரு தேவன் இருக்கிறாரு, உன்னை அபிஷேகித்த ஒரு தேவன் இருக்கிறாரு, உன்னை தெரிந்து கொண்ட ஒரு தேவன் இருக்கிறாரு, உன் தகப்பன் ஆராதித்த ஆபிரகாமின் தேவன் இருக்கிறாரு. அந்த ஆபிரகாம் மேல தயவு நிமித்தம் இந்த ஈசாக்க கர்த்தர் கைவிடவில்லை. அந்த பஞ்ச நேரத்துல வந்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லி என்ன அப்படியே உற்சாகப்படுத்திட்டு போகிறவர் அல்ல. அவர் சொன்னாரா, சொன்ன இதே அதிகாரத்துல, இந்த வார்த்தை நல்ல காதுல கவனிங்க, இதே அதிகாரத்துல பஞ்ச காலத்துல அவன் விதை விதைச்சான். எதை நம்பி விதை விதைச்சா? மழை வரும் நல்ல, தண்ணி பாய்ச்ச முடியும் நல்ல, தண்ணி மேல இருந்து வரல, கீழே இருந்து வரல, கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்பி விதைச்சான். 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அதே அதிகாரத்துல பஞ்ச காலத்துல வாக்கு கொடுத்து அந்த வாக்க பஞ்ச காலத்துல நிறைவேற்றின ஒரு கர்த்தர் இந்த ஆராதனையில உலாவி வருகிறார் என்று விசுவாசிக்க கூடுமானா, விசுவாசிக்க கூடுமானா வாய் திறந்து கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். என்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் அதை இப்படி விசுவாசத்தோடு நான் சொல்றேன். ஆண்டவரே, 26வது அதிகாரத்துல சொல்லி 26வது அதிகாரத்திலேயே நிறைவேற்றினீரு. இந்த 2024ல இந்த ஜனத்துக்கு சொல்லி இந்த 2024லேயே இந்த பிள்ளைகளுக்கு நீங்க நிறைவேற்றுவீர் ஆண்டவரே, நீ நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. எப்படி பாஸ்டர் நடக்கும்? பஞ்ச காலம் இல்ல, ஆண்டவருக்கு ஆமா உன்னை ஆசீர்வதிப்பதற்கு கீழ இருந்து மேல இருந்து சோர்ஸ் இருக்கிறது அவசியம் அல்ல. நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் கர்த்தர் யார் தெரியுமா? வனாந்தரத்துல ஆறுகளை உண்டு பண்ணுகிறவன், அவாந்திர வெளியிடல நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிறப்ப பார்க்க கண்மலை மாதிரிதான் தெரியும். ஆனா கர்த்தர் வந்து நின்னார்னா அது உள்ள இருந்து தண்ணி வருமாக்கும், கண்மலையை தண்ணி தடாகமாய் மாற்றுவாராக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எந்த சூழ்நிலையில வாக்கு பண்ணுவாரு? எந்த சூழ்நிலை வாக்கு பண்ணுவாரு? பஞ்சகாலம் எல்லாமே போயிடும், கையில ஒண்ணு இருக்கு, அப்பத்தான் வந்து வாக்கு பண்ணுவாரு. எல்லாருக்கும் அப்படித்தான் வாக்கு பண்ணிருக்காரு. பஞ்ச காலத்துல வந்து வாக்கு பண்ணுவாரு. இவங்க அப்பாட்ட போய் கேட்டோம்னா, இவங்க அப்பா இருக்காருல்ல, இவங்க அப்பா யாரு? அவருக்கு என்ன சூழ்நிலையில கர்த்தர் வாக்கு பண்ணாருன்னு கொஞ்சம் கேட்போமா? ஆதியாகம கொஞ்சம் முன்னாடி வாங்க, 13-14 வாசிங்க. 13-14 வாசிங்க. ஆதியாகம 13-14. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு யாரு? போதும், அது மட்டும்தான் வேணும். யாரு பிரிஞ்சா? லோத்து. கவனிங்க, பிள்ளைக்கு பிள்ளையாய் வளர்க்கப்பட்டவன், இருக்கிற ஆஸ்திக்கு அவன் வாரிசா வளர்க்கப்பட்டவன். இந்த ஆபிரகாமும் சாராலும் வீட்டுக்குள்ள நிற்கும் பொழுது
யாராவது வெளியில வந்து ஒரு வார்த்தை கேட்பாங்களா? என்ன ஆபிரகாம் சாரால் வயசாகி போச்சு, இவ்வளவு சொத்து இருக்குது, இந்த சொத்துக்கு அடுத்து யாரு வாரிசு, இதுவரைக்கும் பிள்ளை இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே ஆபிரகாம் சாரால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சத்தமா பேசாத, லோத்து காதுல கேட்ட அவன் வருத்தப்படுவான். ஏன்னா எங்களுக்கு அவன் பிள்ளைக்கு பிள்ளையா வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உறவு இங்க வசனம் சொல்லுது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? சில பிரிவுகள் மரணத்தை விட கொடுமையானது. சில பிரிவுகள், சில உறவினுடைய பிரிவுகள், சில உறவுகளுடைய பிரிவுகள் மரணத்தை விட கொடுமையானது. இதை அனுபவித்தவர் யார் தெரியுமா? ஆபிரகாம். மரணம் கூட அவ்வளவு பெருசா இருக்காது பாருங்க. ஆனா மரணத்தை விட சில உறவுகள் நம்ம அவ்வளவு நம்பி இருப்போம், அவ்வளவு சார்ந்து இருப்போம், அவ்வளவு நம்ம அந்த கெட்டியா பிடிச்சிருப்போம். ஆனா சூழ்நிலை என்னன்னு தெரியல, அந்த உறவு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிரும். நீங்க நம்பி இருந்த உறவு, அச்சாணியா இருந்த உறவு பிரிஞ்சு போயிட்டா. இந்த பிரித்து போன ஒரு நேரத்துல மன வேதனையில அவன் அழுது கொண்டிருக்கிறார் ஆபிரகாம் கூடாரத்தின் வாசலில். அந்த நேரத்தில் வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, அதே வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி எப்போ பிரிந்த பின், எப்போ பிரிவின் வழியினால எப்படி இருக்கும் ஆபிரகாமும் சாராளுக்கும்? பிரிஞ்சு போறானேன்னு சொல்லி கண்ணில் கண்ணீரோடு மனதில் வேதனையோடு ஆறுதல் சொல்ல ஒருவர் இல்லாம ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரிவின் வேதனையின் நடுவில் அவன் அந்த முக்குக்கு கூட போய் திரும்பல. மேல இருந்து கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமை கூப்பிடுறாரு. நீங்க விரும்பாத சில உறவுகள், உங்களை விட்டு போகக்கூடாதுன்னு நினைச்ச சில உறவுகள் உங்களை விட்டு போயிடுச்சா? இந்த உறவு நம்ம கூட கடைசி வரைக்கும் இருந்தா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இந்த உறவுகள் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த உறவுகள் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்களா? இவங்க இருந்தா கடைசி வரைக்கும் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, நமக்கு ஜெபிப்பாங்க, நமக்கு சில உதவிகள் எல்லாம் செய்வாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நீங்க நம்பி இருந்த லோத்துக்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி இரவெல்லாம் அழுதுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, கர்த்தர் சொல்றாரு, லோத்து தானே போனா, உன்னை அழைச்ச நான் கூட இருக்கிறேன், உன்னை தெரிந்து கொண்ட நான் கூட இருக்கிறேன், உன்னை அபிஷேகத்தை நான் கூட இருக்கிறேன். நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். கையில ஒண்ணுமில்லாத பஞ்ச காலத்தை போல இருந்தாலும் சரி, நம்பினவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போன சூழ்நிலை இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்களை தேடி வருகிறவர் நான் பிரசங்கிக்கிற என்னுடைய ஆண்டவர். இவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில யார் இருக்கிறீங்களோ அவர்களை மட்டுமே கர்த்தர் தேடி வந்து வாக்குரைக்கிற நல்ல கர்த்தர். என்ன சொல்றாரு? லோத்து பிரிஞ்சு போன போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து, எல்லாரும் வார்த்தை சொல்லுங்க, நீ இருக்கிற இடத்திலிருந்து, எல்லாரையும் சொல்ல சொன்னேன். என்ன கவனிங்க, அவங்க வாசிக்கட்டும், நிமிர்ந்து பாருங்க, நான் முடிக்க போறேன். இப்ப நான் இருக்கிற இடம் இது இதானே? இப்ப இதுல இருந்து வாசி, அடுத்து ஒரு வார்த்தையா வடக்கேயும், இங்க பாருங்க, வடக்க வந்தாச்சு. இப்போ தெற்கேயும், இங்க பாருங்க, தெற்க வந்தாச்சு. இப்போ கிழக்கேயும், இங்க பாருங்க, கிழக்க வந்தாச்சு. அடுத்து மேற்கேயும், இங்க பாருங்க, எங்க இருந்து? நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும், தெற்கேயும், கிழக்கேயும், மேற்கேயும் நோக்கி பார். இருக்கிற இடத்துல இருந்து வடக்க போய் தெற்க போய் கிழக்க போய் மேற்க போனா அப்ப இருக்கிற இடம் என்னவாகும்? என்ன ஆகும்? சரிதான், சரிதான், மையமாகும், சென்டர் ஆகும். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? இந்த இடத்துல நீ அவமானப்பட்ட, இந்த இடத்துல நீ கண்ணீர் விட்ட, இந்த இடத்துல நீ வேதனைப்பட்ட, இந்த இடத்துல காரி துப்பப்பட்ட, மனுஷர்களால் ஏறி மிதிக்கப்பட்ட, எந்த இடத்துல
இடத்துல அவமானப்பட்டையோ கர்த்தர் அந்த இடத்தை உனக்கு மையமாக்கி தராரு. கர்த்தர் அந்த இடத்தை உன்னை மையம் கொள்ள வைப்பாரு. அந்த இடத்தை கர்த்தர் உன்னை கால் ஊன்ற வைப்பாரு. அதுல உன்னை வேர் ஊன்ற வைப்பாரு. விசுவாசிக்கிற பிள்ளை மட்டும் நல்ல கைதட்டி கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை வாழ்த்தறிந்து சொல்லு. நான் அவமானப்பட்ட இடத்தை எனக்கு மையமாக்குவேங்க. நான் கண்ணீர் விட்ட இடத்தை எனக்கு மையமாக்கி தருவேங்க. நான் வேதனைப்பட்ட இடத்தை எனக்கு மையமாக்கி தருவேங்க. சகோதரா, சகோதரி, எந்த இடத்துல எந்த நடுவுல நீ அவமானப்படுத்தப்பட்டையோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்காதான். இருக்கிற இடம் ஏன் சொன்னார்னா, இந்த இருக்கிற இடம் நீ அவமானப்படுத்தப்பட்ட இடம். லோத்து உன்னை அவமானப்படுத்திட்டு போனா, எல்லாரும் முன்னால உன்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது உனக்கு அது அவமானமா இருந்துச்சு. இருக்கிற இடம் அவமானப்படுத்தப்பட்ட இடம். இருக்கிற இடம் நீ வேதனை அனுபவிச்ச இடம். அந்த இடத்தை விட்டு நீ போகலான்னு நினைக்கிற இல்ல, அந்த இடத்தை உனக்கு ஹெட் குவார்டர்ஸா நான் மாற்றி தருவேன். அந்த இடத்தை உனக்கு மையமாக்கி தருவேன். அதை உனக்கு சென்டராக்கி தருவேன். அந்த இடத்துல நீ மையம் கொள்வாய், நீ வேரூன்றுவாய், நீ நின்று நிலைப்பாய். நிலை பெயர்ந்து போவதில்ல, நின்று நிலைப்பாய். எப்படிப்பட்ட வாக்கு தரார் தெரியுமா? எப்படிப்பட்ட வாக்கு தரார் தெரியுமா? அவமானப்பட்ட இடத்துல நான் அவனை வேறு ஊன்ற வைப்பேன். அவன் நினைக்கிறான் உன்னை காலி பண்ண வைக்கணும்னு. கொஞ்ச நாள் அவன் போவான், நீ இங்க வேறு ஊண்டி நிற்ப, நீ வேறு ஊண்டி நிற்ப. அவன் தூரத்துல இருந்து பார்ப்பான், சாக மாட்டான். தூரத்துல அவங்களோட இருக்கணும், ஒன்னு ஆசீர்வதிக்கிறது அவன் பார்க்கணும். அதை விட பெரிய பனிஷ்மெண்ட் அவனுக்கு வேற எதுவுமே இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வேறு ஊன்ற வச்சு உன்னை படர வச்சு கனி கொடுக்க வைக்கிறத அவன் தூரத்துல இருந்து அந்த நோக்கி பார்ப்பான். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவம், இந்த வாக்கு தத்துவம் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு, சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் சமீபமாக்கி தருகிறார். சமீபமாக்கி தருகிறார். எனக்கு கர்த்தர் இதை சமீபமாக்கி தரணும் பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு சமீபமாக்கணும் விரும்புறவங்க இங்க எத்தனை பேர் இருக்கிறேன்? அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னு பார்த்துருவோமா? கர்த்தர் என்ன கேட்கிறாருன்னு பார்த்துருவோமா? பேதுரு பிரசங்கம் பண்றாரு, வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா, வாக்கு தத்துவம் சமீபமாகணும்னா பேதுரு பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த சப்பானி, பிறவி சப்பானி எழுப்பி நடப்பானா அப்போஸ்தலர் 3 அப்போ அங்கே ஒரு அற்புதம் நடந்த உடனே ஒரு பிரமிப்பு உண்டாகும். எல்லாரும் கூடி வருவாங்க, ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் எப்படி தெரியுமா? கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க சகோதரிகள், கவனி. அந்த காலத்தில் எப்படி தெரியுமா? எல்லாரும் கூடி வந்தால் இயேசுவை பிரசங்கம் பண்ணுவாங்க. அடுத்து நான் என்ன சொல்லணும்னு சொல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஒரு 4 பேர் கூடி வந்தா பிரசங்கம் பண்ணுவாங்க இயேசுவை. சொல்லுங்க, யார? நல்லா சொல்லுங்க. அடுத்து நான் போக வேண்டாம், டைம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நல்லாவே புரிஞ்சிருச்சு. சரி கவனிங்க. இப்போ பேதுரு பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு, 3 கடைசி 25-26 வாசிட்டு எழுப்பி நிப்போம். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். நீ யாரா வேணா இருந்துக்கோப்பா, அந்த அர்த்தம் தான் அது. நீ தீர்க்கதரிசிக்கு புத்திரனா இருந்துக்கோ. உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி, நீ ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருந்துக்கோ. நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் நீ உடன்படிக்கைக்கு புத்திரனா இருந்துக்கோ. எங்க சொல்ற வார்த்தையை கொஞ்சம் நம்ம லாங்குவேஜ் கொண்டு வரணும், அப்போ நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா படிக்க முடியும். அது என்ன சொல்றாரு? நீ தீர்க்கதரிசிக்கு புத்திரனா இருந்துக்கோ, நீ ஆபிரகாமுக்கு புத்திரனா இருந்துக்கோ, நீ உடன்படிக்கைக்கு புத்திரனா இருந்துக்கோ. எனக்கு என்ன கவலை? அதனால என்ன மேன்மை சொல்லிக்கலாம். ஆனா வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா அடுத்த வசனத்துக்கு வா. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி, என்னது?
என்னது? மேல ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தான் பேசுறாரு. நம்ம தியானிக்கிறது ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின வாக்குத்தத்தம் சமீபத்தை பத்தி தான் தியானிக்கிறோம். அப்ப அந்த வாக்குத்தத்தம் சமீபமாகணும்னா தீர்க்கதரிசி புத்திரனோ அல்ல ஆபிரகாம் புத்திரனோ உடன்படிக்கைக்கு புத்திரனோ நீ எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருந்தாலும் அதனால வாக்குத்தத்தம் நிறைவேறணும் கனவு காங்காத. வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அவர் உங்கள் எல்லாரையும் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, என்னிருந்து? பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். ஏதோ ஒரு பொல்லாங்கு உன் வாழ்க்கையில ஓட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பொல்லாங்குலிருந்து நீ விலகி வந்தாதான் நீ ஆபிரகாம் குமாரனா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசி புத்தனா இருந்தாலும் சரி, உடன்படிக்கையின் பிள்ளையா இருந்தாலும் சரி, நீ 10 வாக்குத்தத்தத்தை வாங்கின பிள்ளையா இருந்தாலும் சரி, நீ 21 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணாலும் சரி, அல்லது நீ உங்க குடும்பத்தில் யாராவது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் எதை பத்தியும் பிரச்சனை இல்லை. பொல்லாங்க உன்னை விட்டு விலக்கு. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். பொல்லாங்க கண்டுபிடிங்க. அந்த பொல்லாங்கு என்னன்னு கண்டுபிடிங்க. என்ன கவனிங்க. ஆண்டவர் யோசுவாவிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. ஞாபகம் இருக்கு அவங்க எல்லாருக்கும்? ஏய், பலங்கொண்டு நான் உன் கூட, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எரியோவை முடிச்சுட்டு ஆயிக்கு போறாங்க. அத்தனை பேர் ஏத்து வந்தா இவங்க மடங்கடிக்கப்பட்டாங்க. தாயே, தகப்பனே, சகோதரா, சகோதரி, ஆண்டவர் தான் வாக்கு சொன்னாரு. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆனா ஆயில எதிர்த்து நின்னானே, ஆயி பட்டணத்துல எதிர்த்து வந்தாம்ல, அடி வாங்கிட்டு வந்தாங்க, மடங்கடிக்கப்பட்டாங்க, ஏகப்பட்டவர் சங்காரமானாங்க. நான் சொல்ற சம்பவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஏன் இந்த வாக்குத்தத்தை அங்க செல்லுபடி ஆகல, அங்க நடக்கல? ஒரு பொல்லாங்கு உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு சாபத்தீடு உள்ள இருந்துச்சு, ஒரு அசுத்த உள்ள இருந்துச்சு, ஒரு பொல்லாங்கு உள்ள இருந்துச்சு, கர்த்தர் விரும்பாத காரியம் உள்ள இருந்துச்சு, தேவன் அருவருக்கிற காரியம் உள்ள இருந்துச்சு. தாழ்மையா சொல்றேன், அன்பா சொல்றேன், கர்த்தர் பட்சத்தில் நின்று சொல்றேன். உன் வாழ்க்கையில ஒரு காலத்துல தேவன் விரும்பாத காரியத்தை வைராக்கியத்தோடு நீ தூக்கி போட்டு வந்தது உண்மைதான். கர்த்தர் ஒன்னு குறித்து சாட்சி சொன்னது உண்மைதான். ஆனா இடையில ஏதோ ஒன்னு நழுவி போக பண்ணியது, ஏதோ ஒரு காரியம் ஒன்னு வலுவி போக பண்ணியது. இடையில உறவு குறைஞ்சிச்சு, ஜெபம் குறைஞ்சிச்சு, வேத தியானம் குறைஞ்சிச்சு, கர்த்தர் மேல வைராக்கியம் குறைஞ்சிச்சு. ஏதோ ஒரு பொல்லாங்கல நீ சிக்கப்பட்டிருக்கிற. தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அல்லது யாராவது இருக்கலாம். ஏதோ ஒரு பொல்லாங்கல சிக்கப்பட்டிருக்கிற. நல்லா கவனி. 2 காரணம் தான் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறாமல் இருப்பதற்கு. நம்பர் 1, அவர் குறித்த நேரம் வராமல் இருக்கிறதுனால நிறைவேறாம இருக்கும். நம்பர் 2, அவர் குறித்த நேரம் வந்து ஏன் நிறைவேறலனா ஏதோ ஒரு பொல்லாங்க இருக்கு. கண்டுபிடிங்க. உங்க வாழ்க்கையில உங்க சீக்ரெட் லைஃப் இருக்குல்ல, அங்க பாஸ்ட் வர மாட்டாரு, உன் கணவர் வர மாட்டாரு, உன் மனைவி வர மாட்டா, உன் பிள்ளை வர மாட்டா, உன் தாய் தகப்பன் வர மாட்டா. ஆனா இருதயத்தையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து வருகிற கர்த்தர் அங்க உலாவுகிறாரு. அந்த இடத்துல என்ன பொல்லாங்குன்னு சகோதரா, சகோதரிகளே, உங்க வாழ்க்கை கண்டிப்பா உனக்கு தெரியும். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஈட்டி மாதிரி நெஞ்சில குத்துதல. கவலைப்படாத, உன்னை குணமாக்குவதற்காகத்தான் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறாரு. உன்னை குணமாக்கத்தான் கர்த்தர் வந்திருக்கிறாரு. இந்த நேரம் உனக்கான தருணம். எது பொல்லாங்கு, அது எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சால்வையா இருந்தாலும், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தாலும் தூக்கி போயறி கர்த்தர் தன் கரத்தினால உன்னை அரவணைப்பாரு. அவர் தோளில போடுவாரு. உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உனக்குத்தான். உன்னை விட்டு எங்கேயும் போகாது. கர்த்தர் காத்திருக்கிறாரு, உன் பக்கத்தில் நிற்கிறாரு. எப்போ நீ வருவேன்னு கர்த்தர் காத்திருக்கிறாரு. எப்போ அதை தூக்கி எரிஞ்சிட்டு வருவேன்னு காத்திருக்கிறாரு. இந்த ஆராதனையில ஆண்டவர் நம்பி உன் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு.
எத்தனை பேர் அவர் நம்பிக்கையை காப்பாற்றும்படி அர்ப்பணிக்க விரும்புறீங்க? உங்க ஜனத்தை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.